வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 2024 ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் பணம் வழங்கப்படும். அதேபோல பென்ஷன் பணம் வாங்கக்கூடிய நபர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த நிலையில் அவ்வாறு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் ஆண்டுதோறும் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கென்று குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படும். அந்த கால அவகாசத்திற்குள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிப்பதன் மூலம் ஓய்வூதியர் உயிருடன் உள்ளார் என்பதையும் இதில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் வாழ்வாதார சான்றிதழை சமர்ப்பிப்பது சார்ந்து கணக்கு மற்றும் கருவூலத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து புதுச்சேரி அரசினுடைய கணக்கு மற்றும் கருவூலத்துறை சார்பில் வெளியான செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசினுடைய கருவூலக அலுவலகங்களின் மூலம் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2024 ஆண்டுக்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை மே மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சான்றிதழை நேரில் வந்தோ முறைப்படி அரசிதழில் பதிவு பெற்ற அதிகாரிகள் கொடுத்த சான்றிதழ் மூலமாகவோ, இந்திய அரசினுடைய ஜீவன் பிரமான் இணையதளம் மூலமோ அல்லது தபால் நிலைய அலுவலகத்தினுடைய வாயிறு சேவையினை பயன்படுத்தி அனுப்பி வைக்கலாம். வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்க இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு கணக்கு மற்றும் கருவூலத்துறையினுடைய இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது சென்ற மாதம் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்காதவர்களுக்கு இந்த மாதம் ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.